உங்கள் வீட்டில் ரிஷபராசி இருக்கா? அப்போ இத செய்ய மறக்காதீங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடியது. ரிஷபம் என்றாலே நிலைத்தன்மை, பொறுமை, பிடிவாதம், செல்வம், சுகவாழ்வு, அழகு உணர்வு இவையெல்லாம் நினைவுக்கு வரும். இந்த ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் செல்வம், காதல், சுகம், கலை, ஆடம்பரம். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் எதிலும் தரம் பார்க்கும் குணமுடையவர்கள். ஆனால் இந்த நல்ல குணங்களோட சேர்ந்து சில சிக்கல்களும் இருக்கும். அந்த சிக்கல்களை சரி செய்ய சில சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தால் வாழ்க்கை மிகவும் உயர்வு பெறும். ரிஷபராசி என்பது 12 ராசிகளில் 2வது ராசி. இந்த ராசியின் அடையாளம் காளை. காளை என்றால் பலம், பொறுமை, உறுதி. ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுத்தால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். வீட்டில் ரிஷபராசி உள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் பேசுவது குறைவு, ஆனால் செயல்படுவது அதிகம். அவர்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்வார்கள். ஆனா அவர்கள் மனசுக்குள் இருக்கும் ஆசைகள் நிறைய. அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். இதனால் சில சமயம் மன அழுத்தம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். வீணாக செலவு செய்ய மாட்டார்கள். ஆனால் அழகு, ஆடை, வீட்டு அலங்காரம், சுவையான உணவு இவற்றில் செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். ஏனென்றால் சுக்கிரன் அவர்களுக்கு அந்த ரசனையை கொடுத்திருக்கிறான். வீட்டில் ரிஷபராசிக்காரர் இருந்தால் அந்த வீட்டில் வசதி, அமைதி, சுகம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். அவர்கள் கோபம் வந்தால் அமைதியாக இருப்பார்கள். வெளியில் காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். அதுதான் பிரச்சனை. இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். உங்கள் வீட்டில் ரிஷபராசி இருந்தால் முதலில் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரனின் நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாளில் வீட்டில் சுத்தம் செய்து வாசனை தீபம் ஏற்றி வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற பூக்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். குறிப்பாக லக்ஷ்மி வழிபாடு மிகவும் நல்ல பலன் தரும். லக்ஷ்மி அம்மனை மனதில் நினைத்து ஓம் ரீம் மகாலட்சுமியை நமஹா என்று 16 முறை சொல்லுங்கள். இது வீட்டில் பணவரவை அதிகரிக்கும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், ரிஷபராசிக்காரர்கள் பசுவுக்கு உணவு கொடுத்தால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும். ஏனென்றால் இந்த ராசியின் அடையாளமே காளை. மாதத்தில் குறைந்தது ஒரு முறை பசுவுக்கு பச்சை புல் அல்லது வாழைப்பழம் கொடுக்க வேண்டும். இது சுக்கிர தோஷத்தை குறைக்கும். வீட்டில் தம்பதிகளுக்கு உள்ள பிரச்சனைகள் மெதுவாக குறையும். ரிஷபராசிக்காரர்கள் சில சமயம் உடல் எடை அதிகரிப்பு, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், சர்க்கரை அளவு அதிகரிப்பு போன்ற சிக்கல்களை சந்திக்கலாம். அதனால் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று இனிப்பு உணவை தவிர்த்து ஒரு நேரம் சாதாரண உணவு மட்டும் சாப்பிடுவது நல்லது. இது உடலுக்கும் மனதுக்கும் சீராக இருக்கும். வீட்டில் ரிஷபராசிக்காரர் இருந்தால் வீட்டில் வடகிழக்கு திசையில் எப்போதும் சுத்தம் வைத்திருக்க வேண்டும். அங்கு தேவையற்ற பொருட்களை குவிக்க கூடாது. வடகிழக்கு திசை சுப திசை. அங்கே குப்பை இருந்தால் செல்வம் தங்காது. ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு வெள்ளி நாணயம் வைத்து அந்த இடத்தில் வையுங்கள். இது சுக்கிரன் சக்தியை ஏற்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் வெள்ளி நிறத்திரை, படுக்கை விரிப்பு, அலங்காரம் போன்றவற்றை பயன்படுத்தலாம். வெள்ளை, இளஞ்சிவப்பு, கிரீம் போன்ற மென்மையான நிறங்கள் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரும். கருப்பு நிறத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள். ஆனால் ஏமாற்றம் ஏற்பட்டால் அதையும் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். அதனால் அவர்கள் மனம் திறந்து பேச ஊக்குவிக்க வேண்டும். குடும்பத்தினர் அவர்கள் மீது அன்பை வெளிப்படையாக காட்ட வேண்டும். ஒரு சின்ன பாராட்டு கூட அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தரும். வீட்டில் ரிஷபராசிக்காரர் இருந்தால் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் தினமும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும். குறிப்பாக நெய் தீபம் ஏற்றினால் மிகச் சிறந்தது. நெய் தீபம் சுக்கிரனின் கருணையை ஈர்க்கும். வீட்டு பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளை உடை அணிந்து பூஜை செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் கலைகளில் ஆர்வம் அதிகம். இசை, நடனம், ஓவியம் இவற்றில் ஈடுபட்டால் அவர்களின் மன அழுத்தம் குறையும். வீட்டில் மென்மையான இசை ஒலிக்க விடுங்கள். அது வீட்டில் அமைதியை உருவாக்கும். ஒரு முக்கிய பரிகாரம், வெள்ளிக்கிழமையன்று ஒரு ஏழை பெண்ணுக்கு வெள்ளை சால்வை அல்லது இனிப்பு கொடுங்கள். இது சுக்கிரன் கிருபையை அதிகரிக்கும். திருமண தடை இருந்தால் மெதுவாக நீங்கும். தம்பதியர் வாழ்க்கை இனிமையாகும். ரிஷபராசிக்காரர்கள் நிலம், வீடு, வாகனம் வாங்குவதில் நல்ல அதிர்ஷ்டம் பெறுவார்கள். ஆனால் வாங்கும் முன் வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி வழிபாடு செய்து பிறகு முடிவு எடுத்தால் அதிக நன்மை கிடைக்கும். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். பொறுமை அவர்களின் பலம். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் இந்த சிறிய விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள். இது சாதாரண விஷயமில்லை.
சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பலன் தரும். செல்வம், அமைதி, சந்தோஷம் இவையெல்லாம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க இந்த வழிமுறைகள் உதவும். ரிஷபராசி ஒரு சக்தி வாய்ந்த ராசி. அதை சரியாக வழிநடத்தினால் அந்த வீட்டில் குறை எதுவும் இருக்காது. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது நிலைத்தன்மை. அவர்கள் எதை தொடங்கினாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். ஆனால் சில நேரங்களில் அதே நிலைத்தன்மை பிடிவாதமாக மாறிவிடும். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் அவர்களின் கருத்தை மதிக்க வேண்டும். அவர்களை கட்டாயப்படுத்தி முடிவெடுக்க வைக்கக்கூடாது. அவர்களுக்கு நேரம் கொடுத்தால் அவர்கள் எடுக்கும் முடிவு பெரும்பாலும் சரியாக இருக்கும். இதை குடும்பத்தினர் புரிந்து கொண்டால் வீட்டு அமைதி பாதிக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவசதி மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும். ஒரே நாளில் பெரிய பணம் கிடைக்காது. ஆனால் கிடைத்த செல்வம் நீண்ட நாட்கள் இருக்கும். இதற்கு காரணம் அவர்களை ஆளும் சுக்கிரன் மிகுந்த வசதி, சுகவாழ்வு, செல்வத்தை தருபவன். ஆனால் சுக்கிரன் குன்றினால் வீண் செலவு, ஆசை அதிகரிப்பு, உறவு சிக்கல் ஆகியவை உருவாகும். அதனால் சுக்கிரனுக்கு விருப்பமான விஷயங்களை செய்ய வேண்டும். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் ஒவ்வொரு மாதமும் ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டில் பால் பாயசம் செய்து நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பாயசத்தை சிறிய குழந்தைகளுக்கும் அயலார்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். பகிர்வு செய்தால் சுக்கிரன் மகிழ்ச்சி அடைவான். செல்வம் வளர்வதற்கு இதுவும் ஒரு காரணம். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் நறுமணம் விரும்புவார்கள். வீட்டில் எப்போதும் சுத்தம், நல்ல வாசனை இருக்க வேண்டும். அகர்பத்தி, சாம்பிராணி, பூக்களின் வாசனை இவை மன அமைதியை தரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை ரோஜா பூவை வைத்து வழிபாடு செய்தால் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் அதிர்ஷ்டம் தரும். வீட்டில் வெள்ளி கிண்ணம், வெள்ளி விளக்கு வைத்திருக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளி பொருளை தண்ணீரில் கழுவி பூஜை அறையில் வைப்பது நல்லது. இது பணத்தடை நீங்க உதவும். அவர்களின் உடல் நலம் பற்றியும் கவனம் தேவை. ரிஷபராசி பொதுவாக கழுத்து பகுதியை குறிக்கிறது. அதனால் தொண்டை வலி, குரல் பிரச்சனை, தைராய்டு போன்ற சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை சூடான நீரில் உப்பு சேர்த்து கொப்பளிக்கலாம். அதிக குளிர்ந்த உணவை தவிர்க்க வேண்டும். உடல் பராமரிப்பு செய்தால் அவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் காதலில் ஆழமுடையவர்கள். ஆனால் வெளிப்படுத்துவதில் சற்றே தயக்கம். அதனால் வாழ்க்கை துணை அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சிறிய பரிசு, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு பாராட்டு இவை அவர்களை மகிழ்விக்கும். வீட்டில் அன்பு அதிகரித்தால் சுக்கிரன் சக்தி பலப்படும். ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் ரிஷபராசி இருந்தால் பணத்தை வீணாக செலவு செய்யும் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அழகு பொருட்கள், ஆடை, ஆடம்பரம் இவற்றில் அதிகம் ஈடுபட்டால் சேமிப்பு குறையும். மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை சேமித்து வைப்பது நல்லது. சேமிப்பு தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு தரும். மேலும் வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் எலுமிச்சை சாதம் அல்லது வெள்ளை சாதம் செய்து அன்னதானம் செய்தால் வீட்டு சுபீட்சம் அதிகரிக்கும். ஏழைகளுக்கு உதவி செய்தால் சுக்கிரன் கிருபை பல மடங்கு அதிகரிக்கும். இது குடும்பத்தில் திருமண யோகம், குழந்தை யோகம் ஆகியவற்றை வலுப்படுத்தும். ரிஷப ராசிக்காரர்கள் நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகம். ஆனால் வாங்கும் முன் குடும்ப மூத்தவர்களின் ஆசீர்வாதம் பெற வேண்டும். வீட்டில் பெரியவர்கள் ஆசீர்வாதம் கொடுத்தால் அது சுக்கிரனின் ஆசீர்வாதமாகவே கருதப்படும். குடும்ப ஒற்றுமை இருந்தால் செல்வம் தானாக வந்து சேரும். இன்னொரு பரிகாரம், வெள்ளிக்கிழமை அன்று ஒரு பெண் குழந்தைக்கு புத்தகம் அல்லது கல்வி உதவி செய்யுங்கள். இது மிகச் சிறந்த பலன் தரும். கல்வி தானம் செய்தால் சுக்கிரன் மகிழ்ச்சி அடைவான். வீட்டு பெண்களுக்கு ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நீண்ட ஆயுள் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறுவார்கள். ஆனால் அவர்கள் எடுத்த பாதை உறுதியானது. அவர்களை அவசரப்படுத்த வேண்டாம். பொறுமை கொடுங்கள். அவர்கள் மனம் மகிழ்ந்தால் அந்த வீட்டில் செல்வம், சுகம், சந்தோஷம் குறையாது. உங்கள் வீட்டில் ரிஷபராசி இருந்தால் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். சிறிய மாற்றங்கள் பெரிய பலன் தரும். சுக்கிரன் கிருபை இருந்தால் வாழ்க்கை இனிமையாகும். குடும்பத்தில் அன்பு, ஒற்றுமை, செல்வம் இவை மூன்றும் நிலைத்திருக்கும். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்ப பந்தம் மிக வலிமையானது. அவர்கள் வெளியுலகில் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வீட்டிற்குள் வந்தவுடன் தான் உண்மையான மனநிலையை காட்டுவார்கள். அதனால் வீட்டில் ரிஷபராசி இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு கொடுக்க வேண்டும். அவர்களை குறை கூறி பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அவர்கள் மனதில் காயம் ஏற்பட்டால் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த அமைதியே பின்னர் பெரிய தூரத்தை உருவாக்கும். ரிஷபராசி என்பது நிலத்தத்துவ ராசி. அதனால் நிலம், விவசாயம், கட்டிடம், சொத்து இவற்றுடன் அவர்களுக்கு இயல்பான தொடர்பு இருக்கும். அவர்கள் நிலையான வாழ்க்கையை விரும்புவார்கள். வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்றவை அவர்களுக்கு மன அழுத்தம் தரும். அதனால் பெரிய மாற்றங்கள் செய்யும் முன் அவர்களின் மனதை தயார் செய்ய வேண்டும்.
அவர்கள் ஒப்புக்கொண்டால் அந்த மாற்றம் நல்ல பலன் தரும். ரிஷபராசிக்காரர்கள் பண விஷயத்தில் சீராக இருப்பார்கள். ஆனால் சில சமயம் அதிக நம்பிக்கையால் மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறும் சூழ்நிலை வரும். அதனால் வீட்டில் ரிஷபராசி இருந்தால் பெரிய தொகை பணம் கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். எழுதி பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை நல்லது, ஆனால் பாதுகாப்பும் அவசியம். அவர்களின் அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9 என்று கூறப்படுகிறது. இந்த எண்களில் வரும் தேதிகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். அந்த நாளில் புதிய வேலை தொடங்குவது, வாங்குவது, முதலீடு செய்வது நல்ல பலன் தரும். குறிப்பாக சுக்கிரன் பலமாக இருக்கும் காலங்களில் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வு பெறுவார்கள். வீட்டில் ரிஷபராசிக்காரர் இருந்தால் ஒரு முக்கியமான பரிகாரம். மாதத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ கொடுத்து ஆசீர்வாதம் பெறுங்கள். இது குடும்பத்தில் மகளிர் சக்தியை உயர்த்தும். வீட்டில் சண்டை, மனவருத்தம் இருந்தால் மெதுவாக குறையும். ரிஷபராசிக்காரர்கள் சுவையான உணவை மிகவும் விரும்புவார்கள். அதனால் அவர்கள் அதிகம் சாப்பிடும் பழக்கம் ஏற்படலாம். வீட்டில் ஆரோக்கியமான உணவு பழக்கம் உருவாக்க வேண்டும். காய்கறி, பழம், பச்சை கீரை இவை அதிகம் சேர்க்க வேண்டும். வாரத்திற்கு குறைந்தது 3 நாள் லேசான உணவு சாப்பிடுவது நல்லது. உடல் நலம் சரியாக இருந்தால் மனநிலையும் சீராக இருக்கும். அவர்களின் பலம், பொறுமை, பலவீனம், பிடிவாதம் இந்த 2 விஷயங்களையும் சமநிலைப்படுத்தினால் வாழ்க்கை சிறப்பாகும். குடும்பத்தில் மற்ற ராசிக்காரர்கள் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும். அவர்கள் மெதுவாக பேசினாலும் சொல்லும் கருத்து ஆழமானது. மேலும் வீட்டில் தினமும் காலை சூரிய ஒளி உள்ளே வர வேண்டும். ஜன்னல்கள் திறந்து வைத்து காற்றோட்டம் ஏற்படுத்துங்கள். இயற்கை ஒளி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரும். வீட்டில் பச்சை செடிகள் வைத்தால் மன அமைதி அதிகரிக்கும். குறிப்பாக துளசி செடி வைத்தால் நல்ல அதிர்ஷ்டம் வரும். ரிஷபராசிக்காரர்கள் கலை, இசை, அழகு இவற்றில் ஈடுபட்டால் அவர்களின் உள்ளார்ந்த திறமை வெளிப்படும். அவர்களை ஊக்குவியுங்கள். வீட்டில் ஒரு சிறிய இசை நேரம் வைத்துக் கொள்ளலாம். குடும்பம் முழுவதும் சேர்ந்து பாடுவது அல்லது பிரார்த்தனை செய்வது நல்ல அதிர்ஷ்டம் தரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரிஷபராசிக்காரர்கள் பழைய நினைவுகளை பிடித்து வைத்துக் கொள்வார்கள். யாராவது செய்த தவறை எளிதில் மறக்க மாட்டார்கள். அதனால் வீட்டில் மன்னிப்பு உணர்வு வளர்த்துக் கொள்ள வேண்டும். பேசிக்கொண்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும். மனதில் வைத்துக் கொண்டால் அது உறவை பாதிக்கும். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தீபம் ஏற்றி சாந்தி, செல்வம், ஒற்றுமை என்று மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த 3 வார்த்தைகள் அந்த வீட்டை பாதுகாக்கும். சின்ன சின்ன பரிகாரங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தரும். ரிஷபராசி என்பது சுகமும் செல்வமும் நிலைத்தன்மையும் கொடுக்கும் ராசி. அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு வழிநடத்தினால் அந்த வீட்டில் குறை எதுவும் இருக்காது. அன்பு அதிகரிக்கும், பணவசதி வளரும், குடும்பம் உறுதியாகும். உங்கள் வீட்டில் ரிஷபராசி இருந்தால் இந்த வழிகளை மறக்காமல் பின்பற்றுங்கள். இது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும். ரிஷபராசிக்காரர்களின் மனநிலை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வெளியே மிகவும் அமைதியாக, மெதுவாக சிந்தித்து செயல்படுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரும் ஆசை இருக்கும். என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், யாரிடமும் கையேந்த வேண்டாம் என்ற எண்ணம். இந்த எண்ணமே அவர்களை அதிக உழைப்பாளிகளாக மாற்றுகிறது. வீட்டில் ரிஷபராசி இருந்தால் அவர்கள் உழைப்பை மதிக்க வேண்டும். அவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டும். ஒரு பாராட்டு வார்த்தை அவர்களுக்கு பெரிய உற்சாகம் தரும். ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். ஆனால் ஒருமுறை ஏமாற்றம் ஏற்பட்டால் அந்த நம்பிக்கை மீண்டும் உருவாக மிகவும் நேரம் பிடிக்கும். அதனால் குடும்பத்தில் நேர்மை மிகவும் முக்கியம். பொய் பேசுவது, மறைத்து செயல்படுவது இவை அவர்களின் மனதை மிகவும் காயப்படுத்தும். மனதில் காயம் ஏற்பட்டால் அவர்கள் பேசாமல் விலகி நிற்பார்கள். அந்த அமைதியை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு மிகவும் முக்கியம். வீடு அழகாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும். இவை அவர்களின் மன அமைதிக்கு தேவையானவை. வீட்டில் தேவையற்ற பொருட்களை குவிக்காமல் இருக்க வேண்டும். குறிப்பாக படுக்கையறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். படுக்கையறையில் கண்ணாடி நேராக படுக்கையை எதிர்கொள்ளாதபடி வைக்க வேண்டும். இது மன அமைதியை பாதுகாக்கும். ரிஷபராசியை ஆளும் சுக்கிரன் கலை, அழகு, காதல், செல்வம் ஆகியவற்றை குறிக்கிறது. அதனால் வீட்டில் சிறிய அளவிலாவது அழகிய அலங்காரம் இருக்கலாம். மலர் குவளை, மென்மையான திரை, இனிய வாசனை இவை சுக்கிரன் சக்தியை அதிகரிக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை நிற ஆடை அணிவது நல்ல அதிர்ஷ்டம் தரும். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறுவார்கள். அவர்கள் விரைவாக ஓடமாட்டார்கள். ஆனால் ஓடிய பாதையில் தடுமாற மாட்டார்கள். இதுவே அவர்களின் பலம்.
குடும்பத்தினர் அவர்களை மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடாது. அவரைப் போல நீயும் செய் என்று கூறினால் அவர்கள் மனதில் அழுத்தம் உருவாகும். அவர்களின் வேகம் தனித்துவமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் பண சேமிப்பு முறையை சரியாக அமைக்க வேண்டும். மாதாந்திர செலவுகள், சேமிப்பு, முதலீடு இவை அனைத்தையும் திட்டமிட வேண்டும். அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் பணவசதி நிலையாக இருக்கும். திடீர் முதலீடு, அவசர கடன் இவை தவிர்க்கப்பட வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று சேமிப்பு தொடங்கினால் அது நீண்ட நாள் நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கை மிகவும் பிடிக்கும். பச்சை நிலம், மரங்கள், மழை வாசனை இவை அவர்களின் மனதை அமைதியாக்கும். வாரத்திற்கு ஒரு முறை இயற்கை சூழலில் நேரம் செலவிடுங்கள். கோவில், தோட்டம், பூங்கா, விவசாய நிலம் எங்கு இருந்தாலும் பரவாயில்லை. இயற்கை சக்தி அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும். அவர்களின் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்க ஒரு முக்கிய வழி கோபத்தை கட்டுப்படுத்துவது. ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் கோபம் காட்ட மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை வெடித்தால் அது கடுமையாக இருக்கும். அதனால் கோபம் வரும்போது உடனே பேசாமல் சிறிது நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். தண்ணீர் குடித்து ஆழமாக மூச்சு இழுத்து விட வேண்டும். இந்த சிறிய பழக்கம் பெரிய சண்டையை தவிர்க்கும். வீட்டில் ரிஷபராசிக்காரர் இருந்தால் பெண்கள் வெள்ளிக்கிழமையன்று தீபம் ஏற்றி குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆண்கள் குடும்ப பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்தால் சுக்கிரன் கிருபை அதிகரிக்கும். தம்பதியர் இடையே அன்பு நிலைத்தால் அந்த வீட்டில் செல்வம் தானாக வளரும். இன்னொரு சிறிய பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அன்று சிறிய பெண் குழந்தைக்கு இனிப்பு கொடுத்து ஆசீர்வாதம் பெறுங்கள். இது வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க உதவும். திருமண தடை இருந்தால் மெதுவாக நீங்கும். மனவருத்தம் குறையும். ரிஷபராசி என்பது பொறுமை, நிலைத்தன்மை, செல்வம், சுகம் ஆகியவற்றின் சேர்க்கை. இந்த ராசிக்காரர்களை புரிந்து கொண்டு நடத்தினால் குடும்ப வாழ்க்கை உறுதியாகும். அவர்களின் அமைதியை பலமாக மாற்றுங்கள். அவர்களின் அன்பை மதியுங்கள். அவர்களின் உழைப்பை பாராட்டுங்கள். அப்போது உங்கள் வீட்டில் அமைதி, செல்வம், சந்தோஷம் மூன்றும் நிலைத்திருக்கும். உங்கள் வீட்டில் ரிஷபராசி இருந்தால் இந்த வழிகளை மறக்காமல் பின்பற்றுங்கள். இது உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் ஒரு சக்தியாக மாறும். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கிய அம்சம் உறுதி. அவர்கள் ஒருவரை தேர்வு செய்தால், ஒரு பாதையை தேர்வு செய்தால், ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதை எளிதில் மாற்ற மாட்டார்கள். இந்த உறுதிதான் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் அதே உறுதி சில நேரங்களில் மன கடினமாக மாறக்கூடும். அதனால் வீட்டில் ரிஷபராசி இருந்தால் அவர்களுக்கு சற்றே நெகிழ்வான அணுகுமுறை தேவை என்பதை மெதுவாக புரிய வைக்க வேண்டும். கட்டாயப்படுத்தாமல் அன்புடன் பேசினால் அவர்கள் கேட்பார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது பாதுகாப்பு உணர்வு. பணம் சேமித்து வைத்திருக்க வேண்டும். வீட்டில் உணவு போதுமான அளவில் இருக்க வேண்டும். குடும்பத்தினர் நலமாக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் சரியாக இருந்தால் அவர்கள் மனம் அமைதியாக இருக்கும். அதனால் வீட்டில் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து நீண்ட நாள் பயன் தரும் பொருட்களில் முதலீடு செய்வது நல்லது. இந்த ராசியை ஆளும் சுக்கிரன் மிகவும் மென்மையான சக்தி கொண்டவன். அவன் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். அதனால் வெள்ளிக்கிழமையன்று வீட்டில் சண்டை, கடுமையான வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த நாளை அமைதியான நாளாக மாற்றுங்கள். குடும்பம் முழுவதும் சேர்ந்து ஒரு நேரம் பிரார்த்தனை செய்யுங்கள். இதனால் உறவுகள் வலுப்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருள் பற்றுதல் இருக்கும். அவர்கள் வாங்கிய பொருளை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஆனால் சில சமயம் பழைய பொருட்களை விடாமல் வைத்துக் கொள்வார்கள். வீட்டில் இடம் அடைக்கலம் ஆகாமல் இருக்க தேவையற்ற பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். பழைய ஆடைகள், புத்தகங்கள், பயன்பாடில்லாத பொருட்கள் இவை தானம் செய்தால் நல்ல அதிர்ஷ்டம் வரும். தானம் செய்வது சுக்கிரனுக்கு மிகவும் பிடித்த செயல். அவர்களின் மனநிலையை சீராக வைத்திருக்க தினசரி ஒரு சிறிய நடைபயிற்சி மிகவும் உதவும். மாலை நேரத்தில் 20 நிமிடம் நடந்தால் மன அழுத்தம் குறையும். இயற்கை காற்று அவர்களுக்கு புத்துணர்ச்சி தரும். உடல் நலம் சரியாக இருந்தால் கோபம் குறையும், சிந்தனை தெளிவாகும். ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தில் பொறுப்பை தங்களே ஏற்றுக்கொள்வார்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் குணம் இருக்கும். ஆனால் அந்த பொறுப்பின் பாரம் சில நேரங்களில் அவர்களை உள்ளுக்குள் சோர்வடைய செய்யும். அதனால் குடும்பத்தினர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லா சுமையையும் ஒருவர் மீது போடக்கூடாது. பங்கு பகிர்ந்து கொண்டால் வீட்டு அமைதி நிலைத்திருக்கும். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் படுக்கை அறையில் கடுமையான சிவப்பு நிறத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். மென்மையான நிறங்கள் மன அமைதியை தரும். வெள்ளை, இளஞ்சிவப்பு, இளஞ்சாம்பல் போன்ற நிறங்கள் நல்ல சக்தியை ஏற்கும். படுக்கை அறையில் குடும்ப புகைப்படம் வைத்தால் அன்பு அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்களை மிகவும் கவனமாக தேர்வு செய்வார்கள். ஒருமுறை நட்பு ஏற்பட்டால் அதை நீண்ட காலம் பாதுகாப்பார்கள்.
ஆனால் தவறான நட்பு இருந்தால் அது பண இழப்பு அல்லது மன வருத்தம் தரலாம். அதனால் புதிய நட்புகளை மெதுவாக அணுக வேண்டும். நம்பிக்கை கொடுக்கும் முன் சிந்திக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஆன்மீக வழிமுறை, வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் நெய் தீபம் அமைதியாக 11 நிமிடம் அமர்ந்து மனதில் நன்றியுணர்வு கொண்டு இருங்கள். என்னிடம் இருப்பதற்காக நன்றி என்று நினைத்தால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். நன்றியுணர்வு சுக்கிரன் சக்தியை பலப்படுத்தும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரல் இனிமை இருக்கும். அவர்கள் மெதுவாக பேசினாலும் கவர்ச்சி இருக்கும். அதனால் பாடல், உரை, கலை நிகழ்ச்சி போன்றவற்றில் ஈடுபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் அவர்களின் திறமையை ஊக்குவியுங்கள். நீங்க முடியாது என்ற வார்த்தை பயன்படுத்தாதீர்கள். நீங்க முடிப்பீங்க என்று சொன்னால் அவர்கள் இரட்டிப்பு முயற்சி செய்வார்கள். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் அந்த வீடு மெதுவாக செழிக்கும். திடீர் உயர்வு இல்லாமல் இருந்தாலும் நிலையான வளர்ச்சி இருக்கும். அன்பு, பொறுமை, ஒற்றுமை, இந்த 3 விஷயங்களை காக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களின் மனதை காக்கும் வீடுதான் உண்மையான செல்வம் பெற்ற வீடு. உங்கள் வீட்டில் ரிஷபராசி இருக்கிறதா? அப்படியானால் அவர்களை புரிந்து கொண்டு நடத்துங்கள். அவர்களின் அமைதியை மதியுங்கள். அவர்களின் அன்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை வழிபாடு, தானம், சுத்தம், அன்பான பேச்சு, இந்த 4 விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தால் உங்கள் வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். ரிஷபராசி என்பது ஒரு சாதாரண ராசி அல்ல. அது நிலையான நலன்களை தரும் சக்தி. அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் குடும்ப வாழ்க்கை பல தலைமுறைகளுக்கும் பாதுகாப்பாகும். இப்போது இந்த உரையின் இறுதி பகுதிக்கு வருகிறோம். ரிஷபராசி பற்றி இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ராக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராசி மெதுவானது, ஆனால் மிகவும் வலிமையானது. வெளியில் சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள் ஆழமான சக்தி கொண்டது. அந்த சக்தியை சரியாக வழிநடத்தினால் குடும்பம் உயர்வு பெறும். தவறாக புரிந்து கொண்டால் மன தூரம் உருவாகும். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் 3 முக்கிய தூண்கள் இருக்கின்றன: பண நிலைத்தன்மை, உறவு, பாதுகாப்பு, மன அமைதி. இந்த 3இல் ஒன்று குலைந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் சோர்வடைவார்கள். அதனால் வீட்டில் ரிஷபராசி இருந்தால் அவர்களிடம் அடிக்கடி பேசுங்கள். நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா என்று கேளுங்கள். இந்த ஒரு கேள்வியே அவர்களின் மனதை திறக்க உதவும். இந்த ராசியை ஆளும் சுக்கிரன் மிகவும் நுண்ணிய சக்தி கொண்டவன். சண்டை, குரூரம், கடுமையான வார்த்தைகள் இவை சுக்கிர சக்தியை குறைக்கும். அன்பு, அழகு, பகிர்வு, நன்றியுணர்வு இவை சுக்கிர சக்தியை அதிகரிக்கும். அதனால் வீட்டில் அன்பான சூழ்நிலை உருவாக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி குடும்பம் முழுவதும் சேர்ந்து 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். இது வீட்டு அதிர்ஷ்டத்தை மாற்றும். ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ முன்வருவார்கள். ஆனால் அவர்களே உதவி கேட்க தயங்குவார்கள். அதனால் அவர்கள் சுமையை உணராமல் இருக்க குடும்பத்தினர் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் சோர்வை கவனியுங்கள். அவர்கள் அமைதியாக இருந்தால் அதற்குள் ஏதோ மன அழுத்தம் இருக்கலாம். பேச வைத்து வெளிக்கொணருங்கள். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை வெள்ளிக்கிழமை அல்லது சுபநாளில் எடுக்கலாம். வீட்டில் வடகிழக்கு திசை சுத்தமாக இருக்க வேண்டும். படுக்கை அறையில் அமைதி நிலவ வேண்டும். சண்டை நடந்தால் அதே நாளில் தீர்த்துவிட வேண்டும். மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். அது உறவை மெதுவாக பாதிக்கும். அவர்களுக்கு மிகவும் பிடித்தது சுவையான உணவு மற்றும் குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடும் நேரம். தினமும் குறைந்தது ஒரு நேரம் குடும்பம் முழுவதும் சேர்ந்து உணவு உட்கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் கைபேசி, தொலைக்காட்சியெல்லாம் விலக்கி வைத்து பேசுங்கள். இந்த பழக்கம் குடும்ப பந்தத்தை வலுப்படுத்தும். ஒரு மிகச் சிறந்த பரிகாரம்: மாதத்தில் ஒரு முறை அன்னதானம் செய்யுங்கள். சாதம், பாயசம், இனிப்பு எது முடியுமோ அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்வுதான் சுக்கிரனை மகிழ்ச்சியடைய செய்யும். பகிர்ந்த செல்வம் தான் நிலைத்திருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் பழி வாங்கும் குணம் இல்லாதவர்கள். ஆனால் தங்களை காயப்படுத்தியவர்களை மனதிலிருந்து மெதுவாக விலக்கி விடுவார்கள். அதனால் அவர்களிடம் நேர்மை மிகவும் அவசியம். அவர்களை ஏமாற்றாதீர்கள். அவர்கள் நம்பிக்கைதான் அவர்களின் உயிர். வீட்டில் ரிஷபராசி இருந்தால் சிறிய தெய்வ வழிபாடு, நெய் தீபம், வெள்ளைப்பூ தானம் இவை தொடர்ச்சியாக செய்யுங்கள். வீட்டில் பெண்களை மதியுங்கள். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த 3 விஷயங்கள் இருந்தால் சுக்கிர கிருபை எப்போதும் இருக்கும். ரிஷபராசி என்பது செல்வம் மட்டுமல்ல, அது உறவு செல்வம், மன அமைதி செல்வம், ஆரோக்கிய செல்வம். இந்த ராசிக்காரர்களை புரிந்து கொண்டு நடத்தினால் அந்த வீடு உறுதியான அடித்தளம் பெறும். அவர்கள் மெதுவாக கட்டிய வாழ்க்கை ஒரு நாள் பெரிய மரமாக வளரும். உங்கள் வீட்டில் ரிஷபராசி இருக்கிறதா? அப்படியானால் இந்த வழிமுறைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். நன்றியுணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
வெள்ளிக்கிழமையை சுப நாளாக மாற்றுங்கள். உங்கள் வீட்டில் செல்வம், சந்தோஷம், ஒற்றுமை இந்த மூன்றும் நிலைத்திருக்கும். இது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, இது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு வழி. ரிஷபராசியின் சக்தியை மதித்து வாழ்ந்தால் அந்த வீட்டில் குறை எதுவும் இருக்காது. அமைதி நிலைக்கும், செல்வம் பெருகும், அன்பு வளர்ந்து தலைமுறைகள் பாதுகாப்பாக வாழும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.